அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஒரே ராசி நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்யலாமா என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக மாமியார் ராசிக்கு மருமகள் ராசியானது 6, 8வது ராசியாக வந்தால் தம்பதியினர் தனி குடித்தனம் வைப்பது ரொம்ப நல்லது. பெண்ணிற்கு 22வது நட்சத்திரம் உள்ள ஆண் மகனை திருமணம் செய்தால் அந்த ஆணிற்கு ஆயுள் குறைந்துவிடும். திருமணம் என்பது அனைவரும் வாழ்விலும் முக்கியமான ஒன்றாகும். திருமணம் என்றாலேயே திருமணம் செய்ய போகும் தம்பதியினருக்கு சாதக பொருத்தம் பார்ப்பது, அது செய்ய வைப்பது வழக்கத்தில் உள்ளது. இப்போது ஒரே ராசி நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்யலாமா என்பதை முழுமையாக பார்க்கலாம். திருமணம் என்பது கணவன் மனைவியாக அமையும் தம்பதியினரின் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கிறது. குழந்தை பேறு, ஆயுள், செல்வ நிலை, சுபிட்சம், எதிர்கால நிலை போன்ற எதிர்கால அம்சங்கள் இருவரின் ஜாதகங்களை வைத்து அவர்களுடைய ராசி நட்சத்திரத்தை பார்த்து கிரகங்களை பார்த்து ஜோதிடர்கள் கணித்து கூறுவது வழக்கத்தில் உள்ளது. திருமணம் செய்யும் போகும் இருவருக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது தம்பதியினர் பிறந்த நட்சத்திரங்களை வைத்து 10 பொருத்தங்கள் மற்றும் கிரகங்களை வைத்து திருமணம் செய்ய முடிவு செய்யப்படுகிறது. திருமணம் செய்யும் ஆண் மற்றும் பெண் தம்பதியினருக்கு ஒரே நட்சத்திரம் இருந்தால் நட்சத்திர பொருத்தத்தில் 10 பொருத்தத்திற்கும் மேற்பட்ட பொருத்தங்கள் இருந்தாலும் திருமணத்தில் முக்கியமான பொருத்தம் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய பொருத்தம் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதனால் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு திருமணம் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது மிக முக்கியமாக இருக்கும். ஒரு ராசிக்கு 7 சனி, அஷ்டமத்து சனி வரும் பொழுது தம்பதியினர் இடையில் பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்தும். இதனால் குடும்பத்தில் அதிக கருத்து வேறுபாடுகள் தோன்ற வாய்ப்புள்ளது. ஒரே ராசியில் சரி, அதாவது திருமணம் ஆகும்போது பெண்ணிற்கு இருக்கும் நட்சத்திரத்திற்கு பின் உள்ள நட்சத்திரம் அந்த ஆணுக்கு இருந்தால் நன்மை அடையும். தம்பதியினர் ஒரே ராசி நட்சத்திரம் இருந்தால் ஒரே மாதிரியான ரசனைகள் தான் இருக்கும். கிரக நிலைகள் மாறும்போது இருவருடைய வாழ்க்கை மிக முக்கிய பாதிப்பை செய்யும். இதனால் ஒரே ராசியாக இருந்தாலும் நட்சத்திரம் மட்டும் வேறு இருந்தால் வாழ்க்கை சுபிட்சம் அடையும் என பார்க்கப்படுகிறது. திருமணம் செய்ய போகும் ஆண் பெண் இருவருக்கும் பகையோனி நட்சத்திரம் இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது. இதை மீறி திருமணம் செய்பவர்களுக்கு வாழ்வில் எப்போதும் சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருக்கும். பெண்ணிற்கு 7ஆம் நட்சத்திரத்தினை சேர்ந்த ஆண் மகனை திருமணம் செய்து வைத்தால் வீட்டில் தினமும் சித்திரவதை நடக்கும். பெண்ணிற்கு 12, 17வது நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை மனம் செய்து வைத்தால் வீட்டில் துரதிருஷ்டவசம் அதாவது தரித்திரம் ஏற்படும். பெண்ணிற்கு 22வது நட்சத்திரத்தில் உள்ள ஆண் மகனை திருமணம் செய்தால் அந்த ஆணுடைய ஆயுள் கண்டிப்பாக குறைந்துவிடும். மாமியார் ராசிக்கு மருமகள் ராசியானது 6, 8வது ராசியாக வந்தால் தம்பதியினர் தனி குடித்தனம் வைப்பது மிக நல்லது. ஏனென்றால் அந்த குடும்பத்தில் எப்போதுமே பாதிப்பு இருக்கும். இதனால் பலவித பிரச்சனைகள் ஏற்பட நேரிடும். திருமணம் செய்ய போகும் ஆண் பெண் இருவருக்கும் ரோகிணி, மகம், திருவாதிரை, அஸ்தம், உத்திரடாதி, ரேவதி, விசாகம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் ஆண் பெண் இருவருக்கும் ஒரே மாதிரியாக நட்சத்திரம் இருந்தது என்றால் திருமணம் முடிப்பது மிக நல்லது. அஸ்வினி, கார்த்திகை, மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், உத்திரம், சித்திரை, அனுஷம், பூராடம் போன்ற நட்சத்திரங்கள் இருவருக்கும் ஒரே நட்சத்திரம் கொண்டவர்களாக இருந்தால் பரிகாரத்திற்கு பின்பு நீங்கள் கண்டிப்பாக திருமணம் செய்து வைக்கலாம். திருமணம் செய்யக்கூடாத ஒரே நட்சத்திரம் என்று பார்த்தால் பரணி, ஆயில்யம், சுவாதி, கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம், புரட்டாதி போன்ற நட்சத்திரங்கள் ஆண் பெண் இருவருக்கும் ஒன்றாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் செய்யாமல் இருப்பது மிக முக்கியம். திருமணம் செய்யக்கூடாத ஒரே நட்சத்திரம் மீண்டும் ஒரு முறை பரணி, ஆயில்யம், சுவாதி, கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம், புரட்டாதி போன்ற நட்சத்திரங்கள் ஆண் பெண் இருவருக்கும் ஒன்றாக இருந்தால் திருமணம் கண்டிப்பாக செய்யாதீர்கள். பரணி, கார்த்திகை, திருவாதிரை, ஆயில்யம், பூரம், புரட்டாதி, கேட்டை, சித்திரை, விசாகம், மகம், சுவாதி போன்ற 12 நட்சத்திர தினங்களில் பணம் கொடுக்கவும் வாங்கவும் கூடாது. மீறி செய்தால் பணம் திரும்ப வராது. பணத்தை திரும்பி செலுத்துவதில் கஷ்டம் ஏற்படும். இந்த நட்சத்திரங்களில் பிரயாணம் செய்தால் சிக்கல் ஏற்படும். அடுத்து உடல் நலவில் நோய்வாய்ப்பட்டால் குணமடைவதற்கு நீண்ட நாள் ஆகும். ஆகவே இதை முறைப்படி கவனத்தில் கொண்டு திருமணம் செய்யும் தம்பதியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மிக முக்கியமாக என்று கருதப்பட்டால் சாஸ்திர அமைப்புப்படி
முறையான வரனை தேடி பிடியுங்கள். அவசரம் காரணமாக, காலதாமதம் காரணமாக விரைந்து இதே ஒன்று நடக்க வேண்டும், இதே ஒன்று திருமணம் நடந்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் இந்த மாதிரியான தவறான முடிவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஜாதக அமைப்புப்படி இவருக்கு இன்னார் என்ற முறை இருக்கிறது, அதுபோல் நீங்கள் சாதகத்தை கணித்து கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சுபிட்சம் அடையும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.